ஆக்டர் ஜெயமணி அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போனது எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட செய்திகள் அவரை பற்றி வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவரை பற்றின ஒரு நியூஸ் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருமதி செல்வம் நாடகத்தின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் நடிகர் ஜெயமணி அவர்கள். அந்த நாடகத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருந்தார், நிறைய சீரியல்களில் நடிச்சிருந்தார். சமீபத்தில் சிறகடிக்க ஆசை சீரியலில் மலேசியன் மாமாவாக நடிச்சிருந்தார். இப்படி ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்த ஜெயமணி சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு உண்மையிலேயே எல்லாருக்கும் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. அப்படி சமீபத்தில் வந்திருந்த செய்தி தான், அவரோட பர்ஸில் இருந்த ஒரு சில பொருட்களை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அவரோட பர்ஸில் எப்போதுமே அவரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்குமா. அண்ட் அந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜெயமணி அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பொண்ணு, இவங்க 3 பேர்த்தோட ஃபோட்டோ தான் எப்போதுமே அந்த ஒரு பர்ஸில் அவர் வச்சுருப்பாராமா. ஆனால் இந்த முறை கடைசியாக அவரோட பர்ஸை பார்க்கும்போது அவங்க மருமகனோட ஃபோட்டோவுமே இருந்திருக்கு. அதாவது சமீபத்தில் தான் அவங்களோட பொண்ணுக்கு ரொம்பவே சூப்பரான முறைப்படி கிராண்டாக கல்யாணம் பண்ணியிருந்தார். அந்த ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தான் அவரோட பர்ஸில் அவர் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட முக்கியமான டீட்டெயில்ஸ், ஏடிஎம் கார்டு, இது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சில மாத்திரைகள் ரெகுலராக போடுவாராமா. அந்த மாத்திரைகள் அப்படின்னு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அவரோட பர்ஸில் இருந்திருக்கு. அவரோட பர்ஸில் இருந்த அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து அவங்களோட பொண்ணு ரொம்பவே எமோஷ்னல் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் தான் ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஃபேமிலி இருந்துச்சு. அண்ட் அவங்க அப்பாவுக்குமே சமீபத்தில் அந்த சீரியலில் வாய்ப்பு கிடைச்சி மிக பெரும் அளவில் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நேரத்தில் அவருடைய அப்பா இல்லையே அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கதறி எழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவங்கள கன்சோல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் பிரீத்தி முகுந்தன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க எப்படி சினிமா துறைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது குறித்து பேசியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு மாடலிங்கில் ரொம்பவே விருப்பம் இருந்துச்சு அப்படின்னும், அதனால் தொடர்ந்து அவங்க ஏகப்பட்ட மாடலிங் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்போ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்திருக்கு. இது சரியாக வருமா, நம்மளெல்லாம் ஹீரோயினாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நம்மளால நடிக்க முடியுமா அப்படின்னு நிறைய அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே அவமானப்படுத்தியிருக்காங்களாமா. பட் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்கள்ட்ட பேசினதாகவும், அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு சான்ஸ் தேட என்ன வந்துச்சு அப்படின்னும், அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு ஏகப்பட்ட இடங்களில் சான்ஸ் தேடி அலைஞ்சேன். ஒரு வழியாக ஸ்டார் படத்தில் எனக்கு ஆடிஷனில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு பிரீத்தி முகுந்தன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நடிப்பில் சமீபத்தில் வந்திருந்த பிளாஸ் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அடுத்து ஏகப்பட்ட தமிழ் படங்களை நடித்து வந்துட்டுருக்காங்க, தெலுங்கு படங்களை நடித்து வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் தான் அவங்களுக்கு பிறந்தநாளும் வந்துருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்க இவங்க முன்னணி ஹீரோயினாக உயர கனெக்டிங் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.